friends, very warm welcome to all. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ஒரு நியூ சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆல்ரெடி கிளாஸ் 11க்கு வந்து ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற சாப்டர்ல இருந்து நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அதோட தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற சாப்டர் என்னன்னா கிளாஸ் 11 ஸ்ட்ரைட் லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு சாப்டர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 11th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சியில் ஸ்ட்ரைட் லைன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைட் லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பொதுவாக ஸ்ட்ரைட் லைன் அப்படிங்கிற சாப்டரோட ஆரிஜின் என்ன, அந்த ஸ்ட்ரைட் லைன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எதுலேருந்து ஆரம்பமாச்சு அப்படின்னு பார்க்கும்போது 10th ஸ்டாண்டர்டில் கோஆர்டினேட் ஜாமெட்ரி அப்படிங்கிற ஒரு சாப்டர் நம்ம வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அந்த சாப்டரோட ஃபவுண்டேஷன் தான் இந்த ஸ்ட்ரைட் லைன். அதில் நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த ஸ்ட்ரைட் லைன் அப்படிங்கிற லெசனை வந்து நம்ம கொண்டு போக போகிறோம். அப்போ நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படித்த பேசிக்கான சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் ரீகால் பண்ணிவிட்டு அதோட தொடர்ச்சியாக 11th இருக்க ஸ்ட்ரைட் லைன் அப்படிங்கிற கான்செப்டை வந்து 1 by 1 ஒவ்வொரு கான்செப்டை நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 11th வந்து ஸ்ட்ரைட் லைன்ஸை படிக்கும்போது டைரெக்டாக ஸ்ட்ரைட் லைனை படிக்கும்போது அந்த ஃபவுண்டேஷன், இந்த கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் படித்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு படித்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அந்த லெசன் ஈஸியாகவும் புரியும், அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட்லையும் இருக்கும். ஸோ அதோட தொடர்ச்சியாக இந்த ஸ்ட்ரைட் லைன்ஸ் அப்படிங்கிற லெசனில் நம்ம ஃபஸ்ட்டு படிக்க போகிறது 10th ஏற்கனவே படித்த விஷயம்தான். பட் வந்து இது வந்து ஒரு மேஜரான ஃபார்முலாவாக இருக்கும். இப்போ ஸ்ட்ரைட் லைன்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் ஒரு சின்ன இடத்துல கூட இந்த ஃபார்முலா நமக்கு தேவைப்பட்டுரும். அப்போ இந்த ஃபார்முலா பற்றி ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அப்படி என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா பேர் என்னது? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்படின்னா என்னன்னா கோஆர்டினேட் ஜாமெட்ரியில், அதாவது கோஆர்டினேட் ஆக்சஸ் நம்ம எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு கிராஃப் நம்ம எடுக்கிறோம். இது கிராஃப். இந்த கிராஃப்ல நம்ம ரெண்டு பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இந்த கிராஃப்ல நம்ம ரெண்டு பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல ரெண்டு பாயிண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, x1 y1 அண்ட் x2 y2. அப்போ x1 y1ங்கிற பாயிண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு வந்து இந்த கிராஃப் எப்படி கூட போட்டுக்கங்க, எக்ஸ் ஆக்சிஸ் கொஞ்சம் கீழே இறக்கி கூட போட்டுக்கங்க. ஸோ டேக் ஏ கிராஃப் வித் கோஆர்டினேட் ஆக்சஸ். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இது வந்து ஒரு கோஆர்டினேட் பிளேன். இதில் வந்து நம்ம என்ன செய்யறோம், ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது x1, y1. இந்த பாயிண்ட் நீங்க எப்படி வச்சுக்கிறீங்க, x1, y1 அப்படின்னு வச்சுக்கோங்க. இது x1, y1. அப்புறம் இந்த பாயிண்ட்டை வந்து இந்த குவாட்ரண்ட்ல தான் குறிக்கின்ற அவசியம் இல்லை, எந்த குவாட்ரண்ட்ல வேணாலும் இருக்கலாம். எங்க வேணாலும் ரெண்டு பாயிண்ட் எடுத்து நம்ம டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். இந்த கிராஃப்ல எந்த இடத்துல வேணாலும் ரெண்டு பாயிண்ட்டை எடுத்து அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு தான் நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்றோம், டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை. இப்போ இது இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு பாயிண்ட் எப்படி இருக்குது, இது x2, y2. இது ஒரு பாயிண்ட். x1, y1ங்கிறது ஒரு பாயிண்ட், x2, y2ங்கிறது இன்னொரு பாயிண்ட். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஃபார்முலா தான் d is equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் இதுதான். இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இந்த டிஸ்டன்ஸ் தான், இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் இதுதான். ஸ்ட்ரைட்டா போட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஃபார்முலா தான் d is equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இந்த ஃபார்முலாவை வந்து நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சிருப்போம். பட் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போறேன்னா ஃபார்முலாவை மெமரைஸ் பண்ணாமல் எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார்மேட்டில் வச்சுக்கிறது, அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட்டில் வச்சுக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த கோஆர்டினேட் வந்து x1, y1. இந்த கோஆர்டினேட் என்னது x1, y1. அதாவது எக்ஸ் ஆக்சிஸோட லென்த் வந்து x1. இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு லைன் இப்படி டிரா பண்ணுங்க எக்ஸ் ஆக்சிஸ்க்கு. அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்து y ஆக்சிஸ்க்கு ஒரு லைன் டிரா பண்ணுங்க. y ஆக்சிஸ்க்கு ஒரு லைன் டிரா பண்றேன், x ஆக்சிஸ்க்கு ஒரு லைன் டிரா பண்றேன்.
இந்த லென்த் வந்து parallel to y axis. y axisக்கு parallel இருக்கிறதுனால இதை நான் எப்படி வச்சுக்கிறேன், y axisல இருக்கிற லென்த்தை வச்சுக்கிறேன் y1. இந்த லைன், அதாவது இந்த பாயிண்ட் வந்து y axisக்கு நம்ம டிரா பண்ணோம்ல, இந்த லைன் வந்து x axisக்கு parallel இருக்கிறதுனால x axisோட லென்த்தை இங்க வச்சுக்கிறேன். இது x1, இது x1. இப்ப இந்த பாயிண்ட் இருக்கு, இந்த பாயிண்ட்ல இருந்து x axisக்கு ஒரு லைன் போடுறேன். அதே மாதிரி y axisக்கு ஒரு லைன் போடுறேன். போட்டாச்சா? அப்ப இந்த பாயிண்டோட x axisோட லென்த் என்னது, x2. இங்க x2 இங்க இருக்குது. இந்த பாயிண்ட் x axisக்கு நம்ம டிரா பண்றோம். இது வந்து என்னது, இதுவும் x2 தான், parallel to x axis, parallel to இந்த லென்த் வந்து ஃபுல்லா y2. இந்த லென்த் வந்து ஃபுல்லா y2. இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து இப்படி ஒரு லைனை ஜாயின் பண்ணும்போது இங்க என்ன, ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். நான் உங்களுக்கு தனியாக கூட ஸ்ப்ளிட் பண்ணி போட்டு காமிக்கிறேன். இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? இது என்னது, x2 y2. இது என்னது, x1 y1, x1 y1. ரெண்டு பாயிண்ட் எடுத்துருக்கோம். இப்போ இந்த ஃபுல் லென்த் என்னது, y2. இந்த ஃபுல் லென்த் என்னது, y2. இந்த ஃபுல் லென்த் என்னது, x2. சரியா? இந்த லென்த் என்னது, இந்த லென்த் x1. இந்த லென்த் என்னது, x1. ஓகேவா? இந்த லென்த் என்னது, y1. இந்த லென்த் என்னது, y1. ஓகேவா? இப்போ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கிறதுனால இங்க நம்ம பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ண போறோம். இப்போ இந்த லென்த் என்னது, என்ன சொன்னேன், x1. இந்த லென்த் என்னது, ஃபுல்லா y2. இது ஃபுல்லா என்னது, y2. ஓகேவா? அப்புறம் இந்த லென்த் என்னது, y1. இந்த லென்த் என்னது, x2. இதுதான் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன். அப்போ இது ஃபுல்லா x2, இங்கிருந்து இது வரைக்கும் x1. அப்போ இது ஃபுல்லா என்னது, x2. இது ஃபுல் லென்த் என்னது, x2. இது என்னது, x1. அதாவது இந்த லென்த். அப்போ டோட்டல் x2ல இருந்து இந்த x1 சப்ட்ராக்ட் பண்ணிட்டா இந்த லென்த் கிடைச்சிரும். இது என்னது, x2 மைனஸ் x1. இந்த லென்த்தும் ஈக்குவல்ங்கிறதுனால இது என்னது, x2 மைனஸ் x1, x2 மைனஸ் x1. இது ஃபுல்லா என்னது, y2. இந்த லென்த் என்னது, y1. அப்ப இந்த லென்த் என்னவா இருக்கும், y2 மைனஸ் y1 இருக்கும், y2 மைனஸ் y1 இருக்கும். அப்ப இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா, இந்த லென்த் வந்து x2 மைனஸ் x1. இந்த லென்த் என்னது, y2 மைனஸ் y1. அதாவது இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இங்க ஆங்கிள் தீட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த தீட்டாவுக்கு ஆப்போசிட்ல இருக்குது ஆப்போசிட் சைடு. இது அட்ஜசன்ட் சைடு. இது ஹைபோட்டெனஸ். இது என்னது, ஹைபோட்டெனஸ். ஓகேவா? இப்போ இந்த ஹைபோட்டெனஸை வந்து நம்ம d அப்படின்னு வச்சுக்கிறோம், டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறோம். ஹைபோட்டெனஸ் வந்து d. ஓகேவா? அப்ப இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த லென்த் என்னது, x2 மைனஸ் x1. எப்படி x2 மைனஸ் x1 வந்துச்சுக்கிறது இங்க நான் சொல்லியிருக்கேன். இந்த லென்த் என்னது, y2 மைனஸ் y1. இந்த லென்த் என்னது, y2 மைனஸ் y1 வந்துருக்குன்றது நான் சொல்லியிருக்கேன். இது ஃபுல்லா என்னது, d. இது ஃபுல்லா என்னது, d. அப்ப பித்தாகரஸ் தியரம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்தா பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது, hypotenuse is equal to root of opposite side squared plus adjacent side squared ன்னு சொல்லுது. இதுதான் பித்தாகரஸ் தியரம் நமக்கு சொல்றது. அப்ப அந்த ஹைபோட்டெனஸ் வந்து நம்ம d ன்னு வச்சிருக்கோமா, இது d. so hypotenuse is equal to root of, இது என்னது, x2 minus x1ங்கிறது opposite side. சாரி, x2 minus x1ங்கிறது y2 minus y1. சாரி, ஆப்போசிட் சைடுங்கிறது y2 minus y1. இதுதான் ஆப்போசிட் சைடு. இது என்னது, ஆப்போசிட் சைடு. இந்த x2 minus x1ங்கிறது adjacent side. அப்ப பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது, hypotenuse is equal to root of opposite side squared plus
adjacent side square சொல்லி சொல்லுது. இதே இதை வந்து நம்ம adjacent side square plus opposite side square வச்சுக்கலாம். ஏன்னா ரெண்டுக்கு நடுவில் பிளஸ் தான் இருக்குது. ஸோ அடிஷனாக நம்ம வேல்யூஸை மாற்றி போட்டாலும் ஈக்குவல் ஆன்சர் தான் கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது ஆப்போசிட் சைடு வந்து என்னது இதுதான், y2 minus y1 the whole square. adjacent சைடு வந்து இதுதான், x2 minus x1 the whole square. அப்போ dங்கிறது ஹைப்போட்டனஸ், y2 minus y1ங்கிறது ஆப்போசிட் சைடு, x2 minus x1ங்கிறது adjacent சைடு. ஸோ பித்தாகரஸ் தியரத்தை பேஸ் பண்ணி root of hypotenuse is equal to root of opposite side square plus adjacent side square அந்த ஃபார்முலா, அந்த பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி கார்ட்டீசியன் பிளான்ல நம்ம பிளாட் பண்ண பாயிண்ட்டை வச்சு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃப்ரேம் பண்ணி அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடு இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. கார்ட்டீசியன் பிளான்ல y2 minus y1ங்கிறது ஆப்போசிட் சைடு, x2 minus x1ங்கிறது adjacent சைடு, dங்கிறது டிஸ்டன்ஸ். ஸோ இப்படி தான் நம்ம என்ன செய்யறோம், டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை டெரைவ் பண்றது எப்படின்னு சொல்லியிருக்கோம். பொதுவாக டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை எழுதி போட்டு மெமரைஸ் பண்ண சொல்லிடுவாங்க. ரெண்டு பாயிண்டை கொடுத்து எப்படி அதை டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஃபார்முலாவை கொடுப்பாங்க. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படி டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. நம்ம இங்கே என்ன செஞ்சுருக்கோம், டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை கொடுத்து அதில் டிஸ்டன்ஸில் யூஸ் பண்ணுற ரெண்டு பாயிண்ட்டை கார்ட்டீசியன் பிளேனில் பிளாட் பண்ணி அந்த கார்ட்டீசியன் பிளானில் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை கிரியேட் பண்ணி அதில் ஒரு ஆப்போசிட் சைடு, அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஆப்போசிட் சைடோட லென்த்தையும் அட்ஜசன்ட் சைடோட லென்த்தையும் டிசைட் பண்ணி பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி ஹைப்போட்டனஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் சைடு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம நினைச்சிருக்கோம் இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இன்கேஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை மெமரைஸ் பண்ணிட்டு போகிறோம், அது மறந்துட்டா கூட கார்ட்டீசியன் பிளானை கார்ட்டீசியன் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கிராஃபை வந்து ட்ரா பண்ணி அதில் ரெண்டு பாயிண்ட்டை குறித்து நம்ம டெரைவ் பண்ணி கூட கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.